தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு டேனியல். சார், மிக முக்கியமாக காலையில் ஒரு கட்டுரை தான், ஒரு பெரிய அந்த நேர்காணலுடைய ஒரு வடிவமாக வந்திருக்கிற அந்த கட்டுரை தான் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. திரும்பவும் அமித்ஷா சொல்லியிருக்கிறார், கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன சார், எடப்பாடி ஏதோ ஒரு வழி ஆக்குறதுக்கான முயற்சியா? எடப்பாடி வேற வழி இல்லாம தான் அங்க வந்திருக்கிறார். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வரும்போது டெல்லிக்கு அவர் அங்க வந்து அலுவலகத்தை பார்க்க வந்து அங்க பார்க்க வரும்போது அவரோட கூட்டணிக்கு யார் இருந்தா? அவர் வருவார், இவர் வருவார், இவர் பேசுவார், அவர் பேசுவாருன்னு 1000 கட்டுக்கதைகளை சொல்லலாம். 2024 மக்களவை தோல்விக்கு பிறகு எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு தேமுதிகவே விலகிதான் நின்னாங்க. சற்று விலகிதான் நின்னாங்க. ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணலை, ஆனால் விலகிதான் நின்னாங்க. புதிய தமிழகம் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் வெளியேறிட்டாங்க. கூட இருந்தது சாச்சாத் திண்டுக்கல் கேண்டிடேட்டா நின்ன எஸ்டிபிஐயை சேர்ந்த முபாரக் மட்டும்தான் இருந்தார். முபாரக் மட்டுமே இவரோட கூட்டணிங்கிற ஒரு சூழ்நிலையில் இவருக்கு எதிராக ஒரு அணி அமைச்சு இவரை 1/3 இடங்கள்ல ஒரு 13 தொகுதிகள் கிட்ட 3வது இடத்துக்கு தள்ளினவர் அண்ணாமலை. அவர் 3வது வந்தவரையும் 4வது வந்தவரையும் இவர்கிட்ட இருந்த தேமுதிகவையும் சேர்த்தா 30% வந்துடுவார். அரித்மெட்டிக் 30% வந்துடுவார். கெமிஸ்ட்ரி 35 ஆட்டம் ஆகலாம், 25 ஆட்டம் போகலாம். அப்போ இவருக்கு அரித்மெட்டிக் அப்போ 20 தான் இருக்கும். இவர் கூட யாரும் கூட்டணிக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ இவரோட கெமிஸ்ட்ரி 15 ஆட்டம் போகலாம், மிஞ்சினா 20 அந்த ரேஞ்சுக்குள்ள நிற்கலாம். அப்போ இவரோட நிலைமை 3வது இடத்துக்கு அவரை அண்ணாமலை தள்ளிடுவாரு. ஒரு அணி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அண்ணாமலைக்கு இருக்குது. 1/3 இடத்துல 3வது தள்ளினவர் அட்லீஸ்ட் 2/3 இடத்துக்குள்ள 3வது தள்ளிடுவார். 2/3 இடம்னா எவ்வளவு வருது? ஒரு 156 160 சட்டமன்ற தொகுதிக்குள்ள எடப்பாடியை 3வது தள்ளிடுவாருன்னா மீதி 78 சட்டமன்ற தொகுதிக்குள்ள எடப்பாடி என்னத்தை சாதிச்சிட முடியும்? 2வது இடம் வந்து என்ன அவர் அசம்பிளில் வெற்றியை பெற்றுவார். ஸோ தன்னுடைய 2வது இடத்தை தக்க வைத்துக்கிறதுக்கு கலைஞர் கருணாநிதி 13 வருஷமா 2வது இடத்துல இருந்தார் இல்லையா? அந்த 2வது இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு அவர் பாஜக கூட்டணிக்குள்ள வந்தார். ஓ, 2வது இடத்துக்காக மட்டும்தான் வந்தார். ஏன்னா 2006ஆம் ஆண்டு 2004 பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அன்னைக்கு வாஜ்பாய் 2006 கிறிஸ்தவ முஸ்லீம் 18% எதிர்ப்பால 5% டிஃபரன்ஸ்ல தோத்த ஜெயலலிதா அம்மையார் 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் முழுமையா திமுக அணிக்கு விழுந்ததுனால ஆட்சி அதிகாரத்தை இழந்ததாட்டு தான் எடப்பாடி கருதுறாரு. 21 5.5% வாக்கு வித்தியாசத்துல ஆட்சி அதிகாரத்தை இழந்த எடப்பாடி பழனிசாமி 18% கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு தான் அந்த ஆட்சி அதிகார இழப்புக்கு காரணம்னு உறுதியாக நம்புறாரு. அதைத்தான் ஜெயக்குமார் பேசினாரு, செங்கோட்டையன் பேசியிருக்கிறாரு. ஆதாரத்தோட சொல்றேன், உறுதியா சொல்றேன். சிவி சண்முகம் பேசியிருக்கிறாரு. ஆமா, உண்மையை மறைச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், வழக்கு போடலாம். பட் அவரும் பேசியிருக்கிறார். ஆதாரம் என்கிட்ட இருக்கு, ஆதாரத்தை தரதுக்கு தயாராக இருக்கிறார். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் அவர் என்டிஏக்குள்ளே வந்திருக்காருன்னா அண்ணாமலையால் தான் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவோங்கிற அச்சத்தில் தான் 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். ஓகே சார். இப்போ திரும்ப எடப்பாடி சீண்டுவதற்கான காரணம் என்ன சார்? அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க, கூட்டணி. தம்பிதுரை கூட சொல்லியிருக்கிறார், கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுங்க, கூட்டணி நாங்கள் எலெக்ஷனுக்காக நிற்கிறோம், அதில் ஜெயிச்சா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இந்த அமித்ஷா திரும்ப கூட்டணி ஆட்சினா இல்லை நீ எடப்பாடி வேணாங்கிறத மறைமுகமாக சொல்றாரா, இல்லை என்ன அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் சார்? அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்றதோட நோக்கம் 3.7% எடுத்த பாஜக 20 இடங்களை பெற்றாங்க. இன்னைக்கு 11.4% தாமரையில் பெற்ற பாஜக கண்டிப்பாக 2 ரெட்டலைக்கு 1 தாமரை ஆகணும். இதுதான் அமித்ஷாவின் நோக்கம், அண்ணாமலையின் முயற்சி, பிஎம்ஓட எதிர்பார்ப்பு. இதை எப்படி அவங்க அடைவாங்கன்னா, ஜெனரல் செக்ரட்டரி வழக்கு இருக்கா இல்லையா? ஆமா சார். பெண்டிங் இருக்கா இல்லையா? 4 வாரத்தில் முடிக்கணும்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்டாரா இல்லையா? 4 வாரத்தில் முடிச்சுட்டா அவர் ஃப்ரீ. 4 வாரம் ஆகி இன்னும் முடியலையே. ஆமா, நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உண்டா இல்லையான்னு முதல் கேள்வி. அடுத்த கேள்வி, நீதிமன்றம் அதிகாரம் இருந்தாலும் 4 வாரத்துக்குள்ள முடிங்கன்னு. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு உறுதிப்பட்டுட்டு 4 வாரத்தில் முடிக்கல, அது 2026 சட்டமன்ற தேர்தல் வர அது இழுக்கும்னு ஆகுது இல்லையா?
அப்ப அதுல திடீர்னு ஒரு தடாலடி தீர்ப்பு வருதுன்னு வைங்க, பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாது, மீண்டும் பழைய இதுக்கு இரட்டை தலைமை முறைக்கு அதிமுக செல்கிறதுன்னு சொன்னா நீங்களும் பன்னீர்செல்வமும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் இரட்டையில கிடைக்கும். இன்னும் அதுக்குள்ள உயிரின முடியலையே, அது இன்னும் அதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னு தான் சொல்றீங்க. இருக்குன்னு தானே தோணுது. ஏன்னா 4 வாரத்துக்குள்ள முடிச்சு எடப்பாடி தான் சொன்னா அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் அவர் நீதிமன்றத்துல முயற்சி பண்ணாரு, அதிகாரம் இல்லைன்னாரு, இருக்க அதிகாரத்தை 4 வாரத்துக்குள்ள முடிச்சு தள்ளுனாரு. இது 8, 10, 12 வாரம் ஆகியும் ஒண்ணுமே நடக்கல. இங்க கூட ஆகும்னு நினைக்கிறேன், ஒரு 16 வாரம் கிட்டலாம் ஆகும்னு நினைக்கிறேன். வாரங்கள் போயிட்டு இருக்குது. எது வர போகும்? சட்டமன்ற தேர்தலில் பி ஃபார்ம் கொடுக்கறது வர போகும். அப்போ சட்டமன்றத்தில் சிம்பல் கொடுக்கும்போது அந்த கட்டத்துக்குள்ள பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தது முறைப்படி செல்லல. அதான் சார், ஏற்கனவே தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க சார். அது ரெட்டலை கடந்த தேர்தலில் கூட இடைத்தேர்தல்கள் எல்லாத்திலுமே அவர் கொடுத்துருக்காங்களே. அவர் தான் கொடுத்து 35 தொகுதியில் அவர் ரெட்டலை புதுச்சேரியோட சேர்த்து கொடுத்தாரு. 5 தொகுதியில் தேமுதிக அவங்க சின்னத்தில் நின்னாங்க, மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் 4 வாரத்துக்குள்ள அது மொத்தமாக முடிச்சு கொடுங்க, ஃபைனலாக முடிச்சு கொடுங்கன்னு அவர் நீதிமன்றத்துக்கு போனார். இன்னும் தேர்தல் ஆணையத்துக்குள்ள ஒரு 4 வாரத்தில் முடிக்க வேண்டியது. அது ஒரு நீதிமன்ற நடவடிக்கை, அது அவ்வளோ ஸ்லோவாக தானே சார் இருக்கும். அதை நீங்கள் தேர்தலோட சந்தேகப்பட்டால் அது எப்படி சார் சரியா இருக்கும்? அது ஒரு கத்தியாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் 4 வாரத்துக்குள்ளே இப்போவே முடிச்சு அந்த துறதிக்கு போடுங்கன்னு அவர் முயற்சி பண்ணார். ஆனால் 4 வாரத்துக்குள்ள அது முடியலைன்னு சொல்லும்போது அந்த இதுக்குள்ள ஓபிஎஸோட அந்த அரசியல் நகர்வுக்கு இன்னும் உயிர் இருக்குன்னு தான் அர்த்தம். எல்லாரும் ஹோப்பை இழந்துட்டாங்க. ஏன்னா ஒரு மக்களவைத் தேர்தலில் அவர் 35 இடங்களில் புதுச்சேரியோட சேர்த்து ரெட்டலையில் வேட்பாளரை நிறுத்தி அவர் களங்கண்ட பிறகு இன்னும் ரெட்டலையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. நானே ரெட்டலைக்கு என்ன வேல்யூ இருக்குது, சேலத்தில் 38% ரெட்டலை, நெல்லையில் 8 தான் எடுத்திருக்கு, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் அப்படியா இருந்து கட்சியின் தன்மை மாறி போச்சுங்கிறத நானே என் கருத்தாக சொன்னேன். என்றாலும் அந்த ரெட்டலைக்கு அந்த 20% ஒரு 4-5% வாக்காவது ரெட்டலைக்குன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு வளர்ந்து வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர், தன் லீடர்ஷிப்லேயே வளர்ந்து வரக்கூடியவர், நேற்று என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது இதுதான், ரெட்டலைன்னா அவர் ஒன்றுமே இல்லைன்னுங்கிறாரு. அப்போ அந்த ரெட்டலைங்கிறது அவருக்கு ஒரு ஆயுதமாக தான் இருக்குது. ஸோ அந்த ஆயுதத்தை அவர் கையிலேருந்து பறிக்கப்படுமா, அல்லது அந்த ஆயுதம் முழுமையாக அவர் பயன்படுத்த முடியாது, இபிஎஸும் ஓபிஎஸும் கையெழுத்து போட்டால் தான் பயன்படுத்த முடியுமாங்கிற ஒரு கேள்வி 90% இருக்குன்னு நான் சொல்ல வரல. குறைஞ்சபட்சம் ஒரு 10% இருக்கா? இன்னும் அது க்ளோஸ்டு சாப்டர் ஆகலையா இல்லையா, ஆயிடுச்சா இல்லையா? நான் அதை வச்சு நான் என் அரசியலை பேச விரும்பல. பட் அது க்ளோஸ்டு சாப்டரா இன்னும் ஆகலைங்கிறது உண்மைதானே. இப்போ அதை பேக்கப்பில் அமித்ஷா ஹோல்ல வச்சுட்டு இருப்பாரா சார்? அது பேக்கப்பில் வைக்கக்கூடாதுங்கிறக்காக தான் 4 வாரத்தில் முடிச்சு துறை போடணும்னு இவர் முயற்சி பண்ணார். அதை வச்சுலாம் அரசியல் பேசக்கூடியவும் இல்லை. சொல்கிறேன், ஒரு அமித்ஷாவோட மூவுக்கு என்ன காரணம் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் சார். இப்போ அவங்க சொல்றது இந்த முதல்வர் வேட்பாளரும் எடப்பாடி இருக்க மாட்டாரு, ஆர்எஸ்எஸ் பிஜேபி வேற கணக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே சார். 20% வாக்கு 19.4 எடப்பாடி கிடைச்சது தான், காசு செலவழிக்காம எடுத்தது தான், பிரதமர் கேண்டிடேட் இல்லாமல் எடுத்தது தான். எதர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன், அவர் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன், ஆட்சியை கொடுத்தாரு. 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தாரு. நான் பாராட்டுறேன். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபமாட்டு டெல்டா கொடுத்தாரு. தைப்பூசத்துக்கு விடுதலை இட்டாரு. ஜெயலலிதா அம்மையார் தைப்பூசத்துக்கு நாம் தமிழர் சீமான் கோரிக்கை வைக்கும்போது அவர் தைப்பூசத்தில் பிறந்தது திருமலை நாயக்கருக்கு அரசு விழான்னு சொன்னார். அப்போ சீமான் எத்தனை வருஷம் நீ பண்ணிவிடுவ பார்ப்போன்னு ஒரு இதாட்டு சொன்னார். அது ஏதோ வாக்கு வேலை பறிச்சுக்கிட்டு அடுத்த வருஷமே அந்த அம்மையார் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க. பட் தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுத்தாரு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் ஒன்றும் இல்லைன்னு அவரை நம்ம தூக்கி போட்ட முடியாது. ப்ளஸ்கள் இருக்குது, மைனஸும் இருக்குது. அந்த மைனஸை தான் நாம் அடித்து விளையாடிட்டு இருக்கிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5 கொடுத்தாரு. நீங்கள் நடத்திக்கிட்டு 12 கொடுத்தா கூட தப்பு இல்லை, அது எண்ணிக்கைக்கு தக்கன. அது வண்ணார் நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவராஜகுலம், மீனவர், ஆண்டி பண்டாரம், சங்கம்னு இவ்வளவு கம்யூனிட்டிக்கும் அது பெரிய பாதிப்பு. வலையர், நிறைய கம்யூனிட்டி, அந்த எம்பிசியில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டிகளுக்கும் பாதிப்பு. அதில் பவர்ஃபுல்லானவங்க அவங்க ஃபைட்டை பண்ணுறாங்க. நான் இந்த எளிய மக்களுக்காக என்னுடைய இதை பிரியன் போன்றவர்களோட வைத்தோட தவறான வன்மத்தையும் மீறி நான் தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது அவர் ஆட்சி அதிகாரத்தில் என்னோட கருத்துக்களை கேட்காம அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்யாமல் பண்ண தவறு. அடுத்து அவரோட பெரிய தவறு என்னன்னா ஓபிஎஸ் ஒற்றை தலைமையாட்ட மாற்றினது தான். இரட்டை தலைமைங்கிறது ஒரு ஜாதிய காஸ்ட் நியூட்ரல். இது இப்போ இசைவாளர் ஸ்டாலின் அவர் காஸ்ட் நியூட்ரல், எந்த ஜாதிக்கு ஆதிக்கமும் அவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. பிராமணர்லேருந்து, நாடார்லேருந்து, வன்னியர்லேருந்து, வெள்ளாள கவுண்டர்லேருந்து,
முக்குலத்தூர்ல இருந்து எந்த ஜாதிக்கு ஆதிக்கமோ அது செல்லுபடி ஆகாது. ஒரு சில ஜாதிகள் தங்களுக்கு பிரதிநிதித்துவம் போதாதுங்கிற குரல் அவர்கிட்ட எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அதை நான் மறுக்க வரல. ஆனால் எந்த ஜாதிக்கு ஒரு ஆதிக்கமோ எந்த ஜாதிக்கு அப்படிலையோ அவர் இல்லை. ஒரு இசைவாளர் காஸ்ட் நியூட்ரலுங்கிற இது அவருக்கு இருக்குது. ஆனால் எடப்பாடி ஒற்றை தலைமையான பிறகு ஒரு வெள்ளாள கவுண்டர் கட்சி வன்னியர்பட்டியில் இருக்காங்கிற எண்ணம் வட தமிழகத்திலே மேற்கு தமிழகத்திலே அவர் மேலே விழுந்துடுச்சு. ஒற்றை தலைமை ஆகிறதுக்கும் கட்சியை கைப்பற்றதுக்கும் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் கட்சியை விட்டு அவர் காலி பண்ணியிருக்கிறார். இது பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டியான பவர்ஃபுல்லாக பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய முக்குலத்தோர் எதிர்ப்பை கடுமையாக உருவாக்கி விட்டுட்டு ரெட்டை தலைமையில் ரெட்டை இலையில் ஒரு இலையில் இருந்த ஓபிஎஸ்ஸை நீக்கிக்கிட்டு நீங்கள் வந்து ஓபிஎஸ் அப்புறம் ஏதோ கொஞ்சம் சீட்டை கொடுத்து சேர்த்தா முக்குலத்தோர் வந்து ஏமாந்துருவாங்களா? பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி ஏமாந்துருமா? ரெட்டை தலைமையிலேருந்து அவரை தள்ளிட்டு தானே அபகரிச்சிருக்கீங்கன்னு கிராப்பராக இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஸோ இவர் தலைமைக்கு முக்குலத்தோரோட எதிர்ப்பு வந்து கடுமையாக இருக்கும். அடுத்து 10.5 வன்னியர் அல்லாத பிற ஜாதிகள் எதிர்ப்பு கடுமையாக இருக்கும். கொங்கு வேளாளர் அல்லாத ஜாதிகள் எதிர்ப்பு இருந்துங்கிறது வெளிப்படையாக நாம் இங்கே பார்த்துட்டோம். ஈரோடு கிழக்கில் செங்குந்தர், பறையர், நாயுடு, அருந்ததியர் இவங்களில் ரொம்ப லோ ஓட்டு தான் இவருக்கு கிடச்சிது. அப்போ இந்த மேற்க ஒரு விதமான எதிர்ப்பும் வடக்க ஒரு விதமான எதிர்ப்பும் பரவலாக டெல்டாவிலையும் சவுத்திலையும் இன்னொரு விதமான எதிர்ப்பும் இவருக்கு இருக்குங்கிறதான் தெள்ள தெளிவான ஒரு உண்மை. இன்னொன்று காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் இன் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்னு நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டில் பாஜகவுக்கு ஒரு உரிய சீட்டை தர மறுத்தா ஏற்கனவே நாங்கள் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் இவரை டெபாசிட் இழக்க செய்வோன்னு டிக்ளேர் பண்ணி எங்கள் நாடார் அமைப்புகள் மூலமாக அதை செய்து முடித்தது மாதிரி பிஜேபிக்கு 60-65 சீட்டு தந்து தான் இந்த களத்துக்குள்ளே அவர் ஃபைட் பண்ணுங்கிற அந்த ஒரு கண்டிஷனையும் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இல்லாமலும் முடியாது. அவருக்குன்னு ஒரு ஆதரவு வளையமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவரை முன்னிறுத்தினாலும் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இடத்துக்குள்ள எதிர்ப்பு இல்லாத தலைவராக ஸ்டாலின் இருக்கிறாரு. முத்தமிழறிஞர் கலைஞரை விட எதிர்ப்பு அதிகம் உள்ள தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு எதிர்ப்பு இருந்தது, ஆனால் ஈர்ப்பு சக்தியும் இருந்தது. இவர் ஈர்ப்பு சக்தியற்ற எதிர்ப்பு அதிகம் உள்ள ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அப்போ இவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி இந்த களத்துக்குள்ளே போனால் அது வந்து எப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்? அரித்மெட்டிக்கை விட கெமிஸ்ட்ரி வந்து ஓட்டை குறைச்சி கொண்டு போயிடாது. அப்போ அவங்க ஆப்ஷன் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கேஷ் நியூட்ரலான ஒரு ஆளை பார்க்குறாங்களா சார்? ஏடிஎம்கே பின்புலத்தில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் நலம் விரும்பி அப்படி ஒரு ஆளை பார்க்குறாங்களா? கண்டிப்பாக அவங்க பார்க்குற மாதிரி தான் தெரியுது. ஓகே. அந்த சாய்ஸில் வேலுமணியே எம்எல்ஏக்கள் ஆதரவு பணபலம் உள்ள வேலுமணி அந்த சாய்ஸில் ஒருத்தராக இருக்கிறாரு. செங்கோட்டை அண்ணா அதில் ஒருத்தராக இருக்கிறாரு. ஓகே. இது அவங்களோட சாய்ஸு. வெள்ளாள கவுண்டரை மாற்றிட்டு இன்னொரு ஜாதியை கொடுத்தா கரெக்டாக இருக்காதுங்கும் போது வெள்ளாள கவுண்டருக்குள்ளே 2 பேரை பார்க்கலாமாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. மீண்டும் நான் சொல்கிறேன், எடப்பாடிக்குள்ள செல்வாக்கும் அவருக்கு ஒரு 20% இருக்குங்கிறதையும் அவர் பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 20 எடுத்தாருங்கிறது நான் அண்டர்ஸ்டிமேட் பண்ணலை. கேனாட் டூ அண்ட் டூ திங்ஸ். அவரை 15க்குள்ளே நிறுத்திடும் நான் நினச்சேன். அந்த 10.5 பிரேமலதா அம்மையார் அந்த கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் அவரை 19.4 கொண்டு போயிட்டு. ஸோ அந்த அவர் எடுத்த ஓட்டை நான் குறைச்சி மதிப்பிட்டு யாரையும் நான் விமர்சிக்க தயாராக இல்லை. பட் அவருக்கு இந்த எதிர்ப்பு வளையம் வந்து வன்னியர் அல்லாதார், கொங்கு வேளாளர் அல்லாதார், முக்குலத்தோர் இந்த 3 தரப்புக்கிட்டையும் அவருக்கு எதிர்ப்பு வளையம் வந்து ஹெவியாக இருக்குது. இதை மீறி காஸ்ட் நியூட்ரல் இசை வேளாளர்கிட்ட இவர் எப்படி ஃபைட்டை கொடுத்துட முடியும்? இல்லை, இப்போ நீங்கள் இந்த கேஷ் நியூட்ரலான ஒரு ஆளை போட்டால் தானே திரும்பவும் ஒரு கொங்கு அந்த பெல்ட்டில் இருக்கிற வேலுமணியும் செங்கோட்டையனும் எப்படி ஆர்எஸ்எஸ் தேர்வு பண்ணும் சார்? அதான் காஸ்ட் நியூட்ரல் ஆள்னா அஜித் குமாரை கொண்டு சிஎம்மா சொன்னா கரெக்டா இருக்கும். ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகள் ரத்த உறவு யாரு சார்? என்ன சார் சொல்றீங்க? ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகள் ரத்த உறவு தீபா ஜெயக்குமாரை சொன்னா அது கரெக்டா இருக்கும். அப்போ எடப்பாடி 20 வச்சுட்டு அதை விட்டு கொடுக்க மாட்டார்ல. அதை அவருக்கு அந்த பிடியை விட்டு கொடுக்க முடியாதுன்னு அவர் இருப்பார்ல. அவரு மைனஸா இருக்கார். ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு பாமகவே சொல்றாங்க. அவங்களால அதிமுக அவங்க ரொம்ப ஜெயலலிதா எல்லாம் இருக்கும்போதே 9ல் ஜெயிக்கல, 19ல் ஜெயிக்கல, 21ல் சேலம் தர்மபுரியில் ஏதோ 4 சீட்டு ஜெயித்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே விக்ரவாண்டியில் 23% ரெட்டையில ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டா. இதுக்கு பாண்டே என்ன வழக்கம் சொல்லுவார்? கருத்து கணிப்பு கோஷ்டிகள்லாம் என்ன வழக்கம் சொல்லுவாங்க? அணி அமைதுக்கு முன்னாடியே கருத்து கணிக்க போனவங்கலாம் என்ன சொல்லுவாங்க? ஸோ அவரோட வீக்னஸ் அந்த இடத்துல தான் இருக்குது. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, தேமுதிக உணர்றாங்க. விக்ரவாண்டியில் 12% தான் பாமகவுக்கு வந்து, 1% தான்
நாம் தமிழருக்கு போச்சு, 23% உதயசூரியனுக்கு போயிட்டேன். அப்போ இவரை வச்சு எப்படி மற்றவங்களுக்கு சீட்டு வரும்னு எதிர்பார்ப்பாங்க? சார் இப்போ இந்த டிடிவி அவரு கூட வந்து கூட்டணி ஆட்சி தான், அமித்ஷா தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ராஜேந்திர பாலாஜி இந்த பக்கெட்டு வந்து எடப்பாடி தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி ஆட்சிக்கான ஸ்கோப் இருக்கா சார்? அது ஒர்க் அவுட் ஆகுமா சார்? கூட்டணி ஆட்சிங்கிறது மேட்டர் இல்லை, பலத்தின் அடிப்படையில் பங்கீடு. 60-65 சீட்டு தாமரை வாங்கணும், அதுதான் இங்கே மேட்ரு. 60-65 சீட்டு தாமரை கொடுக்கலன்னா அவர் 29ல் பழைய பாஜக மேலே போட்டு பாஜகவை கலத்தி விட்டுட்டு போயிடுவார். 29ல் 26ல் கலத்த மாட்டார். ஓகே ஓகே. 26ல் 3வது இடம் போயிடக்கூடாது. அண்ணாமலைக்கு அதிரடியில் அண்ணாமலை எடுத்து வச்ச 11.4 வச்சு அவர் ஒரு அணியை கட்டமைச்சிட்டாருன்னா 3வது போயிருங்கிற அச்சத்தில் தானே அவர் 26ல் கூட்டணிக்குள்ளே வராரு. இனிமே 26ல் அவர் வெளியேறுவார் நான் நினைக்கல. வெளியேற மாட்டாரா சார்? உள்ளதான் இருப்பார். அது வெளியே போய் வேற ஒரு இது கட்டுறது, வேற கட்ட முடியாம தானே உள்ள வந்தார். மீண்டும் வெளியே போனாருன்னா கட்டிடுவாராக்கும். அதுக்கான வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு ரொம்ப குறைவு. விஜய் ஒரு பலன் நிரூபிக்காத விஜயை வச்சு ஊடகத்தில் ஃபோக்கஸ் பண்றாங்க. விஜயே பலன் நிரூபிக்காத விஜய் ஜானகி சிவாஜி மாதிரி போயிட்டா, ஜெகன் அல்லு அர்ஜுன் மாதிரி போயிட்டா, கலைஞர் வடிவேல் மாதிரி போயிட்டா, சிவாஜி காமராஜ் மாதிரி போயிட்டா, சிவாஜி ஜானகி மாதிரி போயிட்டா, எத்தனையோ போயிட்டா இருக்குது இல்ல. ஒரு போயிட்டாவா அவரும் போயிடுவார், போயிடக்கூடாது. இப்போ ராதிகா வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனா இவங்க 38% வாக்கு எடுக்க முன்னாடியே 84லே கலைஞர் ராதிகா இல்லாமலே 37% வாக்கு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த இடம் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும்? சிவாஜி இதில் நடக்கல, அல்லு அர்ஜுன் இதில் நடக்கல. இது பவன் கல்யாண் டிரான்ஸ்ஃபர் பண்ணார், 7% எடுத்தார். விஜயகாந்த் டிரான்ஸ்ஃபர் பண்ணார், 8-10 எடுத்தார். அதான் சீமான் சொல்றார், தம்பி நீ மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அமைச்சாங்களா கூட அவர் 8-10 5% ஓட்டு எடுத்தார். அவர் கூடயாவது வந்தான். நீ பலன் நிரூபிக்காதவங்க கூட யார் வருவாங்கிறது தான் நாம் தமிழர் சீமான் சொல்கிறாரு. இது ஒரு கான்செப்ட்னா, பலம் நிரூபிக்காத நீங்கள் எப்படி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? ஆனால் பலம் நிரூபிக்காத விஜயை 2 பேரும் ஆப்ஷனாக இப்போ சொல்கிறாங்க. ஒன்று ஓபிஎஸ், இன்னொன்று அன்புமணி. அதை நம்ம மறைச்சிட்டு பேச வேண்டாம். நன்றி சார். நன்றி.